ஐயா ஐயா முத்துக்கால கொடி அறுத்துட்டாரு. சாமி நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. சாமி வந்துருச்சு. அப்பா என்ன ஜோடி பொருத்தம்டா, மணப்பாறை மாடு மாதிரி. அப்பா நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண பாவம் இன்னையோட தொலைஞ்சு போச்சுப்பா. முத்துக்கால உங்களை சாமி இழுக்க வச்சு புண்ணியத்தை தேடி கொடுத்துட்டாரு. இந்த முறைப்பு தானே ஆகாதுங்கிறது. நாங்கெல்லாம் முறைக்க ஆரம்பிச்சோம்னா காடு கரை கனவா ஊரு உலகம் தேசம்லாம் எரிஞ்சு போகும் தெரியுமா உனக்கு? வளர்ந்த மாட்டீங்க சரியான ஆம்பளை சாமி நிக்கிறேன் பாத்துக்கிட்டு 2 பாக்குறாங்களே. என்னங்க என்ன நின்னுகிட்டு சாமி தான் கொண்டு தாச்சல்ல, அடுத்து பொண்ணு ஏற்க போக வேண்டியதுதான். வாங்க வேண்டாங்க, இது வரைக்கும் நடந்தது போதாதா? என்னங்க டைப் பண்ணி அந்த அருவாளை கீழே போட்டுடுங்க. இல்ல நான் உங்களை போக விட மாட்டேன். கீழே போடுங்க. வேண்டாங்க விடுங்க. கேட்டு வருவாங்க. புருஷன் வீட்டுக்கு போகலான்னு அலங்காரம் பண்ணிக்கிட்டு நிக்கிறியா? நம்மளை இவ்வளவு அசிங்கப்படுத்தின வந்து பொண்ணு கேட்பான், நாங்க கொடுத்துருவோமா? இந்த வீட்டு வாசப்புள்ள கால் எடுத்து வைக்கட்டும். முத வெட்டு முத்துக்காலைக்கு, அடுத்த வெட்டு சண்டையா. பாரு, உனக்கு வேணா சூடு சொரண ரோஷம் இல்லாம இருக்கலாம். எங்க ஆத்தா அப்படி வளர்க்கல. எங்களுக்கு குடும்ப கௌரவம் தான் முக்கியம். நிறுத்துங்க. என்ன சொன்னீங்க? இந்த குடும்பம் அசிங்கப்பட்டதுக்கு நான் காரணம் இல்ல, நீங்க தான். அன்னைக்கு கோவில்ல என்ன பந்தயமா வச்சீங்களே, எப்படி வைக்கலாம்? என்ன வளர்த்தவங்கிற தைரியத்துல தானே பெற்றவங்களா இருந்தா இந்த தப்பு பண்ணிருப்பாங்களா? செய்யறதையும் செஞ்சுட்டு அண்ணனும் தம்பி அருவாளு கை மணிக்கிறீங்களே, வெட்டிட்டா மட்டும் போன கௌரவம் திரும்பி வந்துருமா? என்ன ஏழை போட்டது போட்டது தானே. என்ன ஏலம் போடல? ஏலம் போட்டது இந்த குடும்பத்தோட மானம் மரியாதையா கௌரவத்தை. அதை யாராவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? ஆத்திரம் இருக்க வேண்டியதா? அதுக்கு ஒரு அளவு வேண்டாம்? வந்து நிக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? பந்தயம் போட்டது நீங்க, இப்ப பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க போய் பேச போறீங்களா, இல்ல நான் போவா? மாமா, முத்துக்கால ஜெயிக்கணும், அவர் என் கழுத்துல தாலி கட்டணும்னு ஆசைப்பட்டுதான் நான் இந்த கோலத்துல நிக்கிறேன். பிரிஞ்ச நம்ம குடும்பம் என் கல்யாணத்திலேயாவது ஒண்ணு சேரணும்னு நினைச்சேன். நீங்க ஜெயிக்கணும், எங்க சித்தப்பா தோக்கணும், அது நியாயம். ஆனா என்ன மார்லயும் தோல்லையும் போட்டு தூக்கி வளர்த்தவங்கள மாட்டை விட கேவலமா தெரு தெருவா அடிச்சு இழுத்துட்டு வந்தீங்களே, அது எந்த வகையில நியாயம்? உங்க கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த வீட்டு மான மரியாதையை ஊர் சிரிக்க வச்சுட்டீங்களே, அது எந்த வகையில நியாயம்? பொண்ணா பிறந்தவளுக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் பிறந்த வீட்டு கௌரவம் முக்கியம். தாலி கட்டுறதுக்கு முன்னால பிறந்த வீட்டு கௌரவம் தான் பெருசு.
இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? உங்க குடும்பத்தோட மானத்தை காப்பாத்திட்டேன், போதுமா? என்ன பொறுத்த வரைக்கும் முத்துக்காலதான் என் புருஷன். அவரை நினைச்சு நினைச்சு இந்த ரூம்குள்ள கிடந்து சாவேனே தவிர வேற ஒருத்தருக்கு கழுத்தை நீட்டுவேன் மட்டும் நினைக்காதீங்க. இது உங்க மேல சத்தியம். ஒரு சங்கியாவும் தெய்வாரி முத்துக்கால கூட்டிட்டு வர்றாங்க. முத்துக்கால வந்தாச்சு, முத்துக்கால வந்தாச்சு. மாப்பிள முத்துக்கால வந்துட்டான்னு ஊரே எங்க இருக்கு, நீ எங்கடா போன? சரி நீ வந்துட்டா அந்த நெட்டையனங்க? அட வந்துருவா மாமா. இத்தனை வருஷமா எது நடக்க கூடாதுன்னு வைராக்கியமா இருந்தனா அது இப்ப நடக்கணும். என்ன வேட்டி சட்டை கழிச்சு வெளியே ஓடி போயிரியா? அட விளையாடாதீங்க மாமா. உடனடியா பூஞ்சோலைக்கும் முத்துக்காலைக்கும் கல்யாணத்தை நடத்துறதுன்னு முடிவுக்கே வந்துட்டோம். இந்த பாருங்களேன் தாலி. நீ இந்த காலை வச்சுட்டு அவங்களுக்கு கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்குள்ள அங்க சாந்தி முகூர்த்தமே நடந்துரும். இடுப்பு கீழே மச்சம் இருந்தா மூக்கு மேல கோவரன்னு சரியாத்தான் இருக்கு. திருட்டு தரமா பார்த்ததும் இல்லாம இன்னும் அதே நினைப்பு தானா? சத்தியமா நான் பார்க்கவே இல்லை, சும்மா பேச்சுக்கு சொன்னேன். உண்மையிலே இருக்கா? இந்த கஞ்சி கலையத்த வஞ்சி சுமக்கையிலே உந்தன் நெஞ்சம் தவித்தத கண்டதிந்த மயிலே தொங்கும் மணிகட்டும் தேரு பொங்கும் மணிமுத்து ஆறு கதியம் போட்டாளே பாரு இங்கே மனவிட்டாள் யாரு? கஞ்சி கலையத்த வஞ்சி சுமக்கையிலே இந்த நெஞ்சம் தவிப்பது கொஞ்சமல்ல மயிலே.